ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரோட கியூப் ரூட், அதாவது இப்போ இந்த 4, 3, 8, 9, 7, 6 இந்த நம்பரோட கியூப் ரூட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த 1 கியூப்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த 20 கியூபை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படித்தாலும் மட்டும் தான் இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இதை நீங்கள் படிச்சிட்டிங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ பிஃபோர் தட் இப்போ கவனிங்க. இப்போ இந்த நம்பர், அதாவது ஒரு நம்பர் கியூப்ல தட் இஸ் 1 கியூப் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் மெத்தடில் 1 × 1 × 1 ஈக்குவல் டு 1 இது மாதிரி தான் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அப் டு எல்லா n நம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் கியூப் அப்படின்னா ஒரு நம்பரை நீங்கள் 3 தடவை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ ஆன்சர் போட்டிருக்கீங்க. இது அப்படி நீங்கள் கியூப் ரூட்டாக ஃபைன் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்சர்லேருந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸோ நம்பர் இப்போ 1 கியூப்ல ஸ்டார்ட் பண்ணி கியூப் நம்பர் 1ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரிங்க 2 கியூப், அப்போ 2 × 2 × 2 ஆன்சர் 8ல முடிஞ்சிருக்கு. ஸோ 2 கியூபோட ஆன்சர் 8ல முடியும். அதே மாதிரி இங்க 8 கியூபோட ஆன்சர் 2ல முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8 கியூபோட ஆன்சர் இங்க 2ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரிங்க 3 கியூபோட ஆன்சர் 7ல முடிஞ்சிருக்கு. இப்போ 4 கியூபோட ஆன்சர் 4, 5 கியூபோட ஆன்சர் 5, 6 கியூபோட ஆன்சர் 6, 9 கியூபோட ஆன்சர் 9. ஸோ 0 கியூப் அப்படின்னா ஸோ 0. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான். ஸோ 2 கியூப் அப்படின்னா 2 × 2 × 2 8. ஸோ அதே மாதிரி 8 கியூப் அப்படின்னா 5, 1, 2 லைக் தட். இப்போ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 கியூப்னா 2ல முடிஞ்சிருக்கு. 18 கியூப் அப்படின்னா 2ல தான் முடிஞ்சிருக்கு. 7 கியூப்னா 3, 17 கியூப்னாலுமே இங்க 3 தான். ஸோ நீ இதை மட்டும் நீங்க முடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல எண்டு நம்பர் லாஸ்ட்ல என்ன நம்பர் எண்டிங்கா முடிஞ்சிருக்கோ அதை நீங்க தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். அதுக்கான ஈக்குவலண்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஓகே, இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ கியூப் ரூட் அப்படின்னா கியூப்னா 3 நம்பர். அப்போ ஓகே, இந்த நம்பர்ல உள்ள கடைசி 3 நம்பர் மட்டும் நீங்க விட்டுடுங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் இங்க 6ன்னு இருக்கு. இப்போ ஆன்சர் 6ன்னு முடிஞ்சா கியூப் என்னவா இருக்கும்? ஸோ கவனிங்க, 6ன்னு முடிஞ்சா 6ல இருக்கு, 6ல முடிஞ்சா இங்க 6ல இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த கியூபோட ஆன்சருமே 6ல தான் முடியும். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எந்த நம்பரா இருந்தாலுமே கடைசி 3 நம்பர் நீங்க கியூப் ரூட் பாக்குறப்ப லீவ் பண்ணிருங்க. ஓகே, இந்த 3 நம்பர் நீங்க இப்ப லீவ் பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த 4, 3, 8. இப்போ இந்த 4, 3, 8க்குள்ள நீங்க கியூப்ஸ் பார்க்கணும். ஸோ 1 கியூப்ல ஆரம்பிச்சு இங்க 20 கியூப் வரைக்கும் இருக்கு. இப்போ 4, 3, 8 நம்பர் 3, 4, 3க்கும் 5, 1, 2க்கும் இடையில தான் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த நம்பர் இருக்கிறப்ப நீங்க இந்த 4, 3, 8க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். மேக்ஸிமம் வரை எடுத்துக்க கூடாது நீங்க. ஓகே, 4, 3, 8க்குள்ள ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் இங்க 3, 4, 3. ஸோ இங்க நம்பர் என்ன இருக்கு? 7. இங்க 7. ஸோ இப்போ ஆன்சர் இங்க 76 கியூப் ஈக்குவல் டு 4, 3, 8, 9, 7, 6. உங்கள்கிட்ட கேல்சி இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே ஒரு தடவை சொல்றேன். நம்பர் லாஸ்ட் நம்பர் என்ன நம்பர்ல முடிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ 6ன்னு முடிஞ்சா எங்க 6 தான் வரும். ஸோ 6 இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் நீங்க லீவ் பண்ணிட்டா பாக்கி இருக்கிற நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை நீங்க கியூப்ல பார்க்கணும். முன்னாடி இருக்கிற நம்பர் கியூப்ல இருக்கிறது 3, 4, 3. ஸோ இந்த 3, 4, 3 ஈக்குவலன்ட் வந்து 7, இங்க 76. ஸோ ஆன்சர் 76 கியூப் ஈக்குவல் டு 4, 3, 8, 9, 7, 6. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Second question. So cube root of 74088. Okay friends. So last number 8 னு முடிச்சிருக்கு. So இப்போ answer 8 னு முடிஞ்சா கண்டிப்பா cube வந்து 2வா தான் இருக்கும். ஓகேங்க, 8 னு முடிஞ்சாங்க 2, 8 னு முடிஞ்சாங்க 2. அப்ப இங்க 2 னு இருக்கும். So second step, கடைசி 3 நம்பர் நீங்க லீவ் பண்ணிடணும். cube னா 3 நம்பர், லாஸ்ட் 3 நம்பர் நீங்க லீவ் பண்ணணும். So ரிமைனிங் இருக்க நம்பர் வந்து இங்க 74. இந்த 74க்கு கியூப்ஸ்ல முன்னாடி நம்பர் பாருங்க, 74 இங்க இருக்கு. அப்ப எங்க 74 முன்னாடி நம்பர் இங்க 64 தான் இருக்கு. சோ 64க்கு எங்க 4. அப்ப ஆன்சர் இங்க 42. சோ இப்போ 42 ஓட கியூப் வந்து 74088. சோ கையில கேல்சி இருந்தா நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி இப்ப தேர்ட் சம் பார்க்கலாம். 14887. இந்த நம்பர் கியூபோர்ட் நம்பர் 7 னு முடிஞ்சா கொஸ்டின்ல இருக்க கியூப் 3ஆ தான் இருக்கும். சோ இங்க 7 னு முடிஞ்சா இங்க 3. அப்ப கண்டிப்பா இந்த கியூப் வந்து 3ல மட்டும் தான் முடியும். லாஸ்ட் 3 நம்பரை லீவ் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்க நம்பர் 148. இந்த 148க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த 148 இங்க 216 இருக்கு, இங்க 125 இருக்கு. இப்போ 148 முன்னாடி இருக்க நம்பர் இங்க 125, அப்ப இருக்கிற கியூப் வந்து 5. ஸோ இதுக்கு ஆன்சர் 53 கியூப். ஓகே, ஒரு சின்ன நம்பர் ஒன்று பார்க்கலாம். ஸோ 9261 இருக்கு. ஸோ ஒன்னு முடிஞ்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒன்னு தான் கடைசி 3 நம்பர் நீங்க லீவ் பண்ணிருங்க. பாக்கி இருக்க ஒரு நம்பர் இங்க 9 மட்டும்தான் இருக்கு. இந்த 9க்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 8. ஸோ 8க்கு ஈக்குவலண்ட் வந்து 2. அப்ப இங்க 21 கியூப். ஸோ 20 கியூப் வந்து 8000, 21 கியூப் வந்து 9261. ஸோ இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கும் மேக்ஸிமமா இந்த கியூப் யூஸ் ஆகும். பிகாஸ் வந்து இப்போ 3 வருஷம் ஒரு காம்பவுண்ட் கிட்ட இருந்தாங்க அப்படின்னா இப்போ 11 கியூப் பை 10, அப்போ 11 கியூபுக்கு வந்து 1331. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நிறைய இந்த கியூப் யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இந்த கியூப் விட்டு நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுட்டா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததா ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். பிஃபோர் த ஸ்கொயர் ரூட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் 5ல முடிகிறோட ஸ்கொயரோட ஷார்ட்கட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இது தெரிஞ்சா மட்டும் நீங்க ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்றதுக்கு ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 35 ஸ்கொயர், அதாவது ஒரு நம்பர் 5ல முடிகிற நம்பரை நீங்க எப்படி ஸ்கொயர் பண்ணலாம் ஷார்ட்கட்டா. ஸோ இங்க 35, ஸோ இங்க 45, 155, 205. ஸோ எந்த நம்பர் 5ல முடிஞ்சாலுமே அதோட ஸ்கொயர் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, இந்த 5யோட ஸ்கொயர் 25 அண்ட் இதுக்கு பக்கத்துல ஒரு நம்பர் பாருங்க 3ன்னு இருக்கு. ஸோ இந்த 3 கூட நெக்ஸ்ட் நம்பர் 4. ஸோ 3வோட நெக்ஸ்ட் நம்பர் 4. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 3 சார் 12. ஸோ ஆன்சருங்க 1225. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்டெப்புமே பண்ணோம். ஸோ இங்க 45ன்னு இருக்கு. ஸோ இந்த 5யோட ஸ்கொயர் வந்து 25. ஸோ இந்த 4ஓட நெக்ஸ்ட் நம்பர் 5. அப்ப 5 4s are 20. நெக்ஸ்ட் இங்க அதே மாதிரி 5யோட ஸ்கொயர் 25. ஸோ இங்க 15 இருக்கு. 15ஓட நெக்ஸ்ட் நம்பர் இங்க 16. ஸோ இப்போ 15 into 16 நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ 15ஓட ஸ்கொயர் 225. ஸோ இங்க 15 இப்போ 240. ஸோ இங்க 240 25. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 20 205ஓட ஸ்கொயர். ஸோ 5யோட ஸ்கொயர் வந்து 25. 20ஓட நெக்ஸ்ட் நம்பர் 21. அப்புறம் இங்க 20 into 21 போடணும். ஸோ அது ஈஸி 420. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நம்பர் 5ல முடிய நம்பர் நீங்க ஸ்கொயர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரே பாருங்க. இப்போ 25ன்னு இருக்கு. ஸோ உங்க 5ஓட ஸ்கொயர் வந்து 25. ஸோ 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் இங்க 3. ஸோ இப்போ 3 into 2 6. ஸோ 625. ஸோ இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் நீங்க ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட், ஸோ கியூப் ரூட் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட்டும். ஸோ நீங்கள் கியூப் ரூட் எப்படி 20 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஸ்கொயர் ரூட்டே நீங்கள் ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 30 வரைக்கும் நீங்கள் படிச்சு வச்சுக்கினீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. ஸோ அப் டு 20 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு 30 வரைக்கும் படிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது, எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ கியூப் ரூட்ல எண்டிங் நம்பர் அதோட கியூப் நம்பர் சொல்லி பார்த்தோம். அப்போ அதே மாதிரி இங்க ஸ்கொயரோட எண்டிங் நம்பர் 1ன்னு முடியுது நம்பர். ஸோ இங்க ஆன்சர் 1ன்னு முடிஞ்சா இங்க 1 ஸ்கொயர்லயும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் 1. இங்க 81ல வரப்ப இங்க 9 வரும். அப்போ எண்டிங் வித் 1 அப்படின்னா இங்க 2 நம்பர் இருக்கு 1 9. ஓகே, இப்போ செகண்ட் 4. ஸோ இப்போ 4 எண்ட்ல இருந்தா நம்பர்ஸ் இங்க 2 இருக்கு. ஸோ அதுல இங்க 4 அப்படின்னா இங்க ஃப்ரெண்ட்ஸ் 8ன்னு இருக்கு. ஸோ என்ன சொல்ல போறதா உங்களுக்கு, இப்போ நம்பர் 4ல முடிஞ்சா ஸோ வரப்போற ஸ்கொயர் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 52ஆவும் இருக்கலாம் இல்ல 58ஆவும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் நீங்க ஃபைண்ட் பண்ணணும், ஸ்பிட் அப் பண்ணி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 9 கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 9 அப்படின்னா 3லயும் முடியலாம், 7லயும் முடியறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 6ன்னு முடியிற நம்பர் வந்து 4லயும் முடிய பாசிபிள் இருக்கு, 6லயும் முடியறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ 0க்கு ஒரே ஒரு பாசிபிள் தான். அதே மாதிரி 5க்கும் ஒரே ஒரு பாசிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 ஸ்கொயர் 25. 5ல வர ஸ்கொயர் எல்லாமே 5ல மட்டும் தான் முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு 4 நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 1, செகண்ட் 4, அண்ட் தேர்ட் ஒன் 9, அண்ட் லாஸ்ட் ஒன் 6. ஸோ இதை வச்சு நீங்க ஸ்கொயர் ரூட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2704. ஸோ 4 நம்பர் இருக்கு. ஸோ ஆன்சர் 4ல முடிஞ்சா ஸோ நமக்கு என்ன பாசிபிள் இருக்கு, ஸோ 2 ஒரு பாசிபிள் இருக்கு, 8 ஒரு பாசிபிள் இருக்கு. ஓகே,
இப்போ கியூப் ரூட்ல எப்படி நம்ம 3 நம்பரை லீவ் பண்ணமோ அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்ல நீங்க 2 நம்பர் லீவ் பண்ணணும். இங்க 2 நம்பர் லீவ் பண்ணியாச்சு அப்படின்னா ரிமைனிங் நம்பர் 27. ஓகே, 27 பிஃபோர் நம்பர் என்ன? 27 பிஃபோர் நம்பர் 25. ஸோ அதோட ஸ்கொயர் 5. அப்போ ஆன்சர் இங்க 52 இருக்கலாம் இல்ல 53 இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? 52 இல்ல 58 அப்படின்னு. ஸோ இதுதான் நீங்க அந்த 5 ஸ்கொயர் மெத்தட் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த 52க்கும் இந்த 58 நடுவுல 55 இருக்கு. ஓகே, இப்போ 55ஓட ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் 25. ஸோ 5க்கு அப்புறம் நம்பர் 6. 5 6 are 30. ஓகே, இப்போ 55 ஸ்கொயர் வந்து 3025 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2704 இருக்கு. ஸோ இந்த நம்பரை விட 55 நம்பர் பெருசா இருக்கு. அப்ப 55 நம்பர் பெருசா இருந்தா இதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 52. அப்ப ஆன்சர் 52. ஸோ 52ஓட ஸ்கொயர் தான் 2704. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே புரியும். ஸோ இங்க நம்பர் எண்ட் வித் 9. ஸோ 9 முடிஞ்சா 2 பாசிபிள். 3 1 7 1 3 7. ஸோ 2 நம்பரை லீவ் பண்ணிட்டேன். ரிமைனிங் நம்பர் 94. இப்போ 94க்கு முந்தைய நம்பர் என்ன இருக்கு? 94 நம்பர் வந்து 81. தட் இஸ் 9. அப்ப இங்க 93 இருக்கலாம் இல்ல 97 இருக்கலாம். ஸோ இன் பிட்வீன் நம்பர் 95. இப்போ 95ஓட ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் 25. ஸோ 9க்கு அடுத்த நம்பர் 10 90. ஸோ இங்க 9025 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 95ஓட ஸ்கொயர் வந்து 9025 அப்படின்னா நம்ம கொஸ்டின் பாருங்க 9405. அப்ப இந்த 9025 விட இந்த 940 பெரிய நம்பர். அப்ப கண்டிப்பா 95 விட 97 பெரிய நம்பரா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன? 97ஓட ஸ்கொயர் தான் இங்க 9409. ஸோ இவ்வளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப தேர்ட் ஒன் பார்க்கலாம். இந்த நம்பர் எண்டிங் வித் 6. ஸோ 6னு முடிஞ்சா 2 பாசிபிள் இருக்கு. ஒன்னு 4 இன்னொன்னு 6. ஓகே, அப்போ 4 6. ஸோ 2 நம்பரை லீவ் பண்ணிட்டேன். ரிமைனிங் 2 4 3. ஸோ இந்த 2 4 3க்கு பிஃபோர் நம்பர் என்ன இருக்கு? ஸோ 2 4 3 பிஃபோர் நம்பர் இங்க 2 to 5 இருக்கு. தட் இஸ் 15. ஓகே, இங்க அப்போ 154 இங்க 156. ஸோ இன் பிட்வீன் நம்பர் 155. ஸோ இப்போ இந்த 155ஓட ஸ்கொயர். ஸோ 5ஓட ஸ்கொயர் 25. ஸோ 15 அடுத்த நம்பர் என்ன? 16. ஓகே, அப்போ நீங்க 15 into 16 நீங்க போட்டு பாருங்க. 3 9 5 1 0 4. ஸோ 2. அப்போ இங்க 2 4 0 2 5 வருது. ஸோ இந்த 24025 விட இந்த நம்பர் பெரிய நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் கண்டிப்பா இங்க 156 இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 முடிஞ்சா ஆப்ஷனே தேவையில்லை. ஸோ 5 முடிஞ்சா 5 தான். ஸோ 2 நம்பர் நீங்க லீவ் பண்ணிடலாம். ரிமைனிங் 306 இருக்கு. இந்த 306க்கு பிஃபோர் நம்பர் என்ன இருக்கு? இங்க 324. 324 பிஃபோர் நம்பர் இங்க 17. அப்ப ஆன்சர் கண்டிப்பா இங்க 175 ஸ்கொயர் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த கியூப் ரூட் அந்த 5 ஸ்கொயர் அண்ட் அந்த ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் எல்லாமே உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கார்த்திக்.